ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. இந்த உலகத்துல பிறந்த மனுஷனா இருக்கட்டும், கடவுளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு நாள் சந்திக்கத்தான் செஞ்சிருக்காங்க. இயற்கையோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பே மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் எல்லா பழசையும் தள்ளி விட்டுட்டு ஒரு நாள் நம்மளுக்கு என்னதான் பிடிக்கலனாலும் நம்மள ஒரு நாள் பழசானதுக்கு அப்புறம் நம்மள தள்ளி விட்டுட்டு புதுசா வரவங்களுக்கு வழிவகுக்கிறது டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். கரெக்டா? இந்த வீடியோல இந்த டெத்தை பத்தினா 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த 10 ஃபேக்ட்ல உங்களுக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் அதை பத்தி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது தரணும்னாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்க தனியா கூட கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர். எனிவே, இதெல்லாம் நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம டாபிக் உள்ள போவோம். மரணத்தை பத்தின 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். முதல் விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 3 days. சோ என்ன 3 நாளுக்கும் மரணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க உடம்புக்குள்ள என்சைம்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும். சோ இந்த என்சைம்ஸ் அப்படிங்கறது தான் சாப்பிடுற சாப்பாடை உடைச்சு உங்களுக்கு கொடுக்கிறது. சோ சாப்பிடுறது நம்ம ரா மெட்டீரியலா சாப்பிடுறோம். கரெக்டா? அதை உடைக்கிறது என்சைம்ஸ் அப்படிங்கிற விஷயம் தான். ஒரு பயாலஜிக்கல் மேட்டர், ஒரு பயாலஜிக்கலா இருக்கிற ஒரு விஷயத்தை உடைக்கிறதுக்கு இந்த என்சைம்ஸ் அப்படிங்கறத ஹெல்ப் பண்ணுது. இந்த என்சைம்ஸ் இறந்து போயிட்டாங்கன்னா, ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா உங்க பாடி இருக்குதுன்னா அந்த பாடியவே அது சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. 3வது நாள்ல இருந்து இந்த என்சைம்ஸே உங்க உடம்பு உடைக்க ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ள இருந்து அப்படிங்கறத முதல் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். சோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இந்த உலகத்துல இறந்து போவாங்கன்னு நினைக்கிறீங்க? உலகத்துல நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. கரெக்டா? இந்த உலகத்துல மொத்தம் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இறந்து போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டெத்தை பத்தின சில நம்பர்ஸ் உங்ககிட்ட தரேன். ஒரு நாளுக்கு உலகத்துல 1,51,600 பீப்புள் இறந்து போறாங்க. அதாவது 1,51,600 பேர் ஒரு நாளைக்கு இறந்து போறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 6,316 பேர், அதாவது 6,316 பீப்புள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு இறந்து போறாங்க. அண்ட் ஒரு நிமிஷத்துக்கு 105 பேர் இறந்து போறாங்க. அண்ட் ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 2 பேர் இறந்து போறாங்கிறது அப்ராக்சிமேட் நம்பர்ஸ். சோ யோசிச்சு பாருங்க, உலகத்துல ஏதோ ஒரு மூலையில 2 பேர் நேரம் இறந்து போயிருப்பாங்க. கரெக்டா? ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கும் கேட்கறதுக்கு. பட் இதுதான் அப்ராக்சிமேட் நம்பர்ஸ் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. சோ அடுத்து தேர்ட் நம்ம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னன்னா, நம்ம சினிமால எல்லாம் காமிச்சிருப்பாங்க. எப்பவுமே ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஹீரோ இல்ல ஹீரோயின் போய் அவங்க கண்ணை அப்படியே மூடுவாங்க. ஏன் கண்ணை மூடுறாங்க அப்படிங்கறத என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? முதல் தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க இறந்து போனதுக்கு அப்புறம் சில மணி நேரங்களிலே அவங்களோட கண்ணுல இருக்கிற பிளட் பிரஷர் கம்மியானதுனால, பிளட் சர்க்குலேஷன் கம்மியானதுனால பிளட் பிரஷர் கம்மியாகும்னு சொல்றாங்க. சோ பிளட் பிரஷர் கம்மியாகிறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கண்ணு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரவுண்டா இருக்கும். கரெக்டா? பட் பிளட் பிரஷர் கம்மியாகிறதுனால கண்ணு பிளாட் ஆயிடும், அப்படி உள்ளுக்குள்ள போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது அப்படிங்கறதுனால தான் எடுத்த உடனே கண்ணை மூடுறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கண்ணை பத்தி தான் 4வது விஷயமே ஒருத்தங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட பியூப்பிள்ஸ் ரொம்பவே பெருசாகும் அப்படின்னு சொல்றாங்க. பயங்கரமா டைலேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இறந்து போனதுக்கு அப்புறம் கண்ணை நீங்க பாத்தீங்கன்னா, இறந்து போனவங்களோட கண்ணை பாத்தீங்கன்னா ரொம்பவே பயமா இருக்கும். அது 9 நிமிஷத்திலே பயங்கரமா பெருசாயிடும். அந்த உள்ளுக்குள்ள இருக்க கருவிழி இருக்குல்ல, அது அநியாயத்துக்கு பெருசாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் டெத்தை பத்தின 4வது ஃபேக்டர். அண்ட் ஒரு ஃபன்னியான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்களை ரொம்ப நம்ம காதலிக்கிறோம்னா அவங்கள நம்ம பாக்குறப்ப நம்மளோட பியூப்பிள்ஸ் ரொம்ப டைலேட் ஆகும் சொல்லுவாங்க. உங்களுக்கு உண்மையிலே ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்க அவங்கள பாக்குறப்ப உங்களோட கருவிழி ரொம்ப பெருசாகும். அதே மாதிரி தான் இறந்து போனதுக்கு அப்புறமும் ஒருத்தவங்களோட கருவிழி ரொம்ப பெருசாகும் சொல்றாங்க. Well, I just found it funny. சோ அதான் உங்ககிட்ட ஒரு டிட்பிட்டா உங்ககிட்ட சொல்றேன். 5வது மரணத்தை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க இறந்து போயிட்டு இருக்கானா ஒவ்வொரு சென்ஸை இழந்துட்டு இருப்பாங்க. கரெக்டா? லைக் டேஸ்ட் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா இழந்து போவோம். அப்புறம் பாக்குறது கொஞ்சம் கொஞ்சமா இழந்து போவோம். அந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு சென்சஸா இழந்து போகிறப்போ கடைசியா நம்மளை விட்டு போகிற சென்ஸ், அதாவது கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிற ஒரு சென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, காது கேட்கறது. அதாவது கேட்கிற ஒரு திறன் தான் நம்ம இறந்து போகிறப்போ கடைசியா நம்மளை விட்டு போகும். சோ ரொம்ப நேரம் நம்மளால அதாவது இறந்து போகிற தருவாயில இருக்கிறப்ப நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரெகக்னைஸ் பண்ற ஒரே சென்ஸ் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காது, அதாவது கேட்கிற ஒரு விஷயம் தான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். 6வது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இறந்து போறவங்க நிறைய காரணங்கள்னால இறந்து போறாங்க. பட் இது ஒரு ரொம்பவே கஷ்டமான ஒரு காரணமா இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் இறந்து போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு வருஷத்துக்கு 70 லட்சம் பேர், 7 மில்லியன் பீப்புள் இறந்து போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. சுத்தமான காத்து சுவாசிக்கிறதுக்கு இல்லங்கிறதுனாலதான் 70 லட்சம் மக்கள் இறந்து போறாங்க. இது நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரி கவுண்ட்ல சொல்லலாம் 7 மில்லியன் அப்படின்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, 70 லட்சம் பேர் சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான காத்து இல்லாம இறந்து போறாங்க. இதனால வர்ற விளைவுகள், மேபி இதனால வர கேன்சரா இருக்கட்டும், இல்ல ஒழுங்கான காத்து சுவாசிக்க முடியாம வர ரிலேட்டட் டிசீசஸ்னால இறந்து போற நம்பர் 70 லட்சம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அதான் 6வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 7வது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தோட ஒன் ஆஃப் த தலை சிறந்த இன்வென்டர்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா தாமஸ் அல்வா எடிசன். கரெக்டா? தாமஸ் அல்வா எடிசனோட கடைசி வார்த்தைகள், அவர் இறந்து போறப்ப அவர் சொன்ன கடைசி வார்த்தைகள் இருந்துகிட்டு, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இறந்து போனாரு. அதே மாதிரி உலகத்தோட இன்னொரு ஒரு மிகப்பெரிய இன்வென்டர், இல்ல அதிகமான ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லப்படுறவர் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கண்டுபிடிச்சவர். அவர் இறந்து போறப்பவும் சொன்ன ஒரு கடைசி வார்த்தை இருந்துகிட்டு, ஓ வாவ் அப்படிங்கறத 3 தடவை ரிப்பீட் பண்ணாரு. ஒரு ரொம்பவே சந்தோஷமா இருந்துகிட்டு தான் இறந்து போனாரு. தாமஸ் அல்வா எடிசனும்
வந்து இறந்து போகிறப்ப வந்து இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, எங்கன்னு தெரியல, ஐ டோன்ட் நோ வேர் இட் இஸ், பட் இட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் அப்படிங்கறத சொல்லிட்டு தான் வந்து இறந்து போனாரு. எங்க இருக்குன்னு தெரியல, நான் ரொம்பவே அழகான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்து போனாரு. அதுதான் வந்து 7வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 8வது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மனிதர்கள் இறந்து போகிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. கரெக்டா? கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ஏர் பொல்யூஷன்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் விட ஒரு உயிரினத்தினால இறந்து போறவங்க யார் மிகப்பெரிய உயிரினம் காரணமா இருக்கும்னு யோசிச்சீங்கன்னா உங்களால கிட்டத்தட்ட கெஸ் பண்ணவே முடியாது. நான் சொல்றேன். சோ உலகத்துல வந்து மனிதர்கள்னால இறந்து போறவங்க, மனுஷங்க பண்ற ஆக்சிடென்ட்னால, மனுஷங்க இன்னொருத்தவங்களை கொல்றதுனால, வார்னால, போர்னால, இதனால இறந்து போறவங்களோட நம்பர்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 4,75,000 அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா ஃபன்னியான விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இல்ல ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து எந்த அளவுக்கு கொசுக்கள் வந்து சாகடிக்குதுன்னு பாருங்க. கொசுக்கள்னால, அதாவது வந்து மஸ்கிட்டோஸ்னால இறந்து போறவங்களோட எண்ணிக்கை வந்து அதை விட ரொம்ப பெரிய அதிகம். அதாவது 7,25,000 பேர் வந்து மஸ்கிட்டோஸ்னால உருவாக்கப்படக்கூடிய டிசீசஸ்னால தான் இறந்து போறாங்கன்னு சொல்றாங்க. சோ உலகத்தோட மோஸ்ட் டெட்லியஸ்ட் அனிமல் மனுஷன் கிடையாது, அதை விட டெட்லியஸ்ட் அனிமல் கொசுக்கடி அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. சோ கொசு கிட்ட நம்ம எவ்வளவு தள்ளி இருக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 9th இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே நேரத்துல ரொம்பவே கஷ்டமான விஷயம் இந்த லிஸ்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் 29,000 குழந்தைங்க ஏழ்மையினால இறந்து போறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது வந்து சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம, இல்ல ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதை காப்பாத்துறதுக்கு காசு இல்லாம, இந்த மாதிரி காரணங்கள்னால 29,000 குழந்தைகள் வந்து ஒரு வருஷமும் இறந்து போறாங்க. இது அதிகமா இறந்து போகிற இடம் எங்க அப்படிங்க, சாரி, ஒரு நாளும் 29,000, ஒரு வருஷம் கூட கிடையாது, ஒவ்வொரு நாளும் 29,000 குழந்தைங்க வந்து இறந்து போறாங்க. அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இறந்து போறாங்க. நம்ம இந்தியால வந்து பாவர்ட்டியை பத்தி பெருசா பேசினாலும் அதை விட ஏழ்மை நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி எது அப்படிங்க, கான்டினென்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா தான். ஆப்பிரிக்காலையும் மொத்த உலகத்திலுமே வந்து நீங்க ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு நாளும் 29,000 குழந்தைங்க காசு இல்லாம இறந்து போறாங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா தெரிஞ்சிச்சு. 10வது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு அமானுஷ்யம் மாதிரி தெரியும், பட் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட மரணத்தோட தருவாய்க்கு போயிட்டு வெளியே வந்தவங்க இருக்காங்க. கரெக்டா? அவங்க சொன்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே இறந்து போகிற நேரங்கள்ல வந்து ஒரு பிரைட்டான ஒரு லைட்டை பார்த்ததா சொல்றாங்க. இது வந்து அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இறந்து போகிற நொடிக்கு போயிட்டு மறுபடியும் உயிர் பழைச்சு வந்தவங்க இருப்பாங்க. கரெக்டா? உயிர் பழைச்சு வந்தவங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அவங்க அதிகமா சொல்ற ஒரு விஷயம், நான் இறந்து போறப்ப ரொம்பவே பிரைட்டான லைட்டை பார்த்தேன் அப்படிங்கிறது நிறைய பேர் காமனா சொல்ற ஒரு விஷயம். சோ இதெல்லாம் சொன்னாலும் இது வந்து எக்ஸாக்டா மரணம் ரிலேட்டடான ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சின்ன போனஸ் ஃபேக்ட் நான் சொல்றேன். என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஹிமாலயாஸ்க்கு, மவுண்ட் எவரெஸ்ட்க்கு வந்து நிறைய பேர் ஏறி போவாங்க. கரெக்டா? மவுண்ட் எவரெஸ்ட்ல ஏறி போகிறப்ப வந்து இதுவரைக்கும் 300 நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதுல 300 பிணங்கள் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்ல வந்து இறந்து போய் அங்கங்க கிடக்குது அப்படிங்கறது சொல்றாங்க. இந்த பிணங்களை வந்து மார்க்கர்ஸா வந்து இப்போ ஏறி போறவங்க யூஸ் பண்றாங்க. அது வந்து ஃபுல்லா வந்து பனி பிரதேசம். கரெக்டா? சோ அங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மார்க்கர், கிரீன் பூட்ஸ் சொல்லுவாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 1996ல இறந்து போன ஒருத்தங்க. இவங்க இன்னமும் இவங்களோட பாடி வந்து அங்க பனினால வந்து அப்படியே வந்து பிரிசர்வ் ஆயிருக்குது. இப்படி பிரிசர்வ் ஆன இந்த பாடியை வந்து அவங்க ஏறி போறவங்க, இன்னைக்கு வந்து மவுண்ட் எவரெஸ்ட் நோக்கி போறவங்க இதை வந்து ஒரு அடையாளமா வச்சுக்கிட்டு அதை தாண்டி ஏறி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 300 பிணங்கள் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் நோக்கி போகிற வழிக்கு வந்து மார்க்கர்ஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறதா 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிளஸ் ஒரு போனஸ் ஃபேக்ட். இதுல உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த விஷயத்தை வந்து இது ரிலேட்டடா யாருக்காவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதுல இருந்து நிறைய பாவர்ட்டி ரிலேட்டடா சொன்னேன், அதாவது ஏழ்மைனால இறந்து போறவங்களை பத்தி சொன்னேன், சுத்தமான காத்து சுவாசிக்கிறதுக்கு இல்லங்கிறதெல்லாம் சொன்னேன். இதை வச்சு உங்களால ஏதாவது மாற்றம் இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியும்னு யோசிச்சீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை இதுல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ அதான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி வேற ஏதாவது டாப் 10 ஃபேக்ட்ஸ் நான் பேசணும்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்க பர்சனலா எங்க ஃபாலோ பண்ண எந்த சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணலாம். சோ see you next video. Until then, bye. I'm signing off here. Cheers.